Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஆத்தர் ஆஃப் த புக் த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வின்னர்ஸ் மைண்ட் செட் யாரோட புக்னா ஷேன் வாட்சனோட புக் தான் வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது, ஹூ ஒன் த INMAs, அதாவது INMA அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்றோம். குளோபல் மீடியா அவார்ட் ஃபார் AI லெட் நியூஸ் ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ குளோபல் மீடியா அவார்ட் ஃபார் AI நியூஸ் ரூம் அப்படின்னு சொல்லி அதுதான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த AI லெட் நியூஸ் ரூம் அப்படின்னா நமக்கு நியூஸ் ரூம்னா ஆங்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கர்ஸ் ஹியூமன்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஹியூமன்ஸுக்கு பதிலாக ஹியூமன் ஆங்கர்ஸ்க்கு பதிலாக AI ஆங்கர்ஸை வந்து பாயினரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் யாருக்கு அந்த அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா டுடேயோட சனா அப்படிங்கிற AI ஆங்கருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியா டுடேக்கு தான் பேசிக்காக வந்து அந்த அவார்ட் போயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI ஆங்கர் யாருனாலும் சனா அப்படிங்கிறது தான் இந்தியா டுடேயோட. சரியா. India's first all electric air taxi service will be launched in which city அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டெல்லியில தான். ஓகேங்களா. ஸோ நியூ டெல்லி டு குர்காம் போக போறாங்க. ஸோ நார்மலா இந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது நமக்கு அரௌண்ட் 90 minutes ஆகும். ஓகேங்களா. ஆனால் இந்த ஏர் டாக்ஸி சர்வீஸ் மூலயமா நம்ம 7 minutesல டெல்லி டு குர்காம் போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர்ச்சர் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் இதை பண்ணவும் போறாங்க. ஓகேங்களா. பை 2026 இது வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது, கோவிஷீல்டு வேக்சின் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா ஆஸ்ட்ராசெனக்காவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் இந்த ஒரு கோவிஷீல்டு வேக்சின் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேக்ஸெவ்ரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. வேக்ஸெவ்ரியா அப்படிங்கிற பேர்ல தான் ஆஸ்ட்ராசெனக்கா இந்த பேர் வச்சிருப்பாங்க. அதை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வேக்ஸெவ்ரியா, ஆஸ்ட்ராசெனக்கா அவங்க வச்ச பேரு வேக்ஸெவ்ரியா. இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க வச்ச பேர் தான் கோவிஷீல்டு. ஸோ நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்துடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பேசிக்காக அது ஒரு பிளட் கிளாட்டிங் தான் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இந்த வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ், இந்த வேக்சினோட ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 21 daysல தான் அந்த அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தால் தெரியும். மற்றபடி 21 days தாண்டினதுக்கு அப்புறமா அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் தெரியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அன்வான்ட் பேனிக் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கு. ஸோ அதை நம்ம நம்ப வேண்டாம். சரிங்களா. லாஸ்டா, இன்டர்நேஷனல் லேபர் டே தீம் ஃபார் 2024 May 1 லேபர் டே அப்படிங்கிற சொல்றோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் அ சேஞ்சிங் கிளைமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.